அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உலகியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கும்ப ராசிக்கு இந்த வருடம் குரு பெயர்ச்சி பலன் எவ்வாறு இருக்கும் இதை தாங்க இந்த வாட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல போகிறாரு. ஸோ அப்போ 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய குரு பகவானாக தான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் என்னென்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த ஏற்றம் கொடுக்க போகுது. ஸோ இந்த குரு பெயர்ச்சியை உங்களுடைய குலதெய்வத்தோட அருளை கொண்டும், மேலும் உங்களுடைய தொழில லாபத்தை அதிகரிக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சாளர், அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறாரு. அங்கே இருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் 9வது பார்வையாக கும்ப ராசியை பார்ப்பது மிகுந்த ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை போய் பார்க்கலாமா, இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்துக்கு, இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ பூர்வீகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக பணிகளை செய்திருப்பீங்க, இல்லை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னென்னாக்கா தனம் சார்ந்த விஷயம் என்னென்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் குழந்தைகள் வழியாகவும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குழந்தைக்கு தேவையான சுகங்களை அளிப்பதன் வழியாக உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்வதற்கான காலகட்டமாக இருக்குது. மேலும் என்னென்னா இஷ்ட தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகளை செய்வது, இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துவது, இல்லை அந்த திருவிழாக்களில் பங்கேற்பது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்கான நிகழ்வுகள், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண நிகழ்வு என்பது இருக்கும். அதாவது ராகு கேது இந்த பெயர்ச்சியும் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா வச்சுக்கங்களேன், கும்பராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி படிப்பு இருக்கணும், இந்த மாதிரி குடும்பம் சூழல், படிப்பு இப்படி படிச்சிருக்கணும், வருமானம் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த இது படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் திருமண நிகழ்வு என்பது இந்த காலகட்டத்தில் தள்ளி தான் போகும். ஏன்னா இயற்கை இறைவன் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது தான் இங்கே விஷயமா இருக்கே தவிர, நம்மளுடைய ஆசை கனவு, நமக்கு 1000 ஆசை இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரியே நம்மளுடைய எதிரில் இருக்கிறவங்களுக்கும் 1000 கனவுகள் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய கனவுகளில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது தான் நம்மளுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய கனவுகளும் சாக்ரிஃபைஸ் ஆகி மகிழ்ச்சி என்பது பெருகும். மேலும் என்னென்னாக்கா ஆல்ரெடி திருமணம் ஆகி இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் சிறிய சிக்கலுக்கு. ஏன்னா கேது பகவான் 7ல் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, வாழ்க்கைக்கான புரிதலை நமக்கு கொடுப்பதால் ஒரு சிறிய மனக்கசப்புகள் ஏற்படும். அதை பேசி சரி செய்து கொள்ளுங்க. மேலும் என்னென்னாக்கா, ஏன்னா ராகு கேதுவும் எதிரெதிர் துருவமாக இருக்கும். ஸோ அப்போ எதிரெதிர் துருவமாக இருக்கும்போது நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் சூழ்நிலைகள் நோன்னு ஆக்கிடும். அப்போ நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா சூழ்நிலையை எஸ்ன்னு ஆக்கிடும். அப்போ உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டீங்கன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளை குறைக்கும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சொல்லக்கூடாது. மேலும் குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுவதால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன், தொழிலில் லாபம் என்பது அதிகரிக்கும். லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் என்னென்னா கும்பராசிக்காரங்க நம்ம சொல்வது என்னென்னாக்கா, இனிப்பை சாப்பிட்டாவே இவங்களுக்கு பொருளாதார லாபம் பெருகும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம்.
அதே போல் என்னென்னா குழந்தைகளுடைய ஃபோட்டோ பார்க்கும் போதும் இவங்களுடைய வாழ்க்கையில் லாபம் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 2லிருந்து குடும்பத்தை பற்றின பழைய விஷயங்களை பேசி பேசி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும், ஆனால் குருவின் பார்வைப்படுவதனால அதை எல்லாமே என்ன சொல்ற சூரியனை கண்ட பனித்துளி போல் அப்படியே மாறிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை சிறப்பாக வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் இயன்ற இனிப்பு பொருட்களை தானமாக செய்யலாம். இல்லை குலதெய்வ கோயிலில் இனிப்புகளை நீங்கள் கொடுப்பது வழியாக உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி லாபம் என்பது பெருகும். அதே போல் 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா ராகு பகவான் ராசிக்குள்ளேயே வரும்போதனால அதிகப்படியான கற்பனைகளையும் பேராசையும் தூண்டுவார். ஆசை என்பது ஏற்புடையது, பேராசை ஏற்புடையது இல்லை. ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் மனது ஓடும். அதாவது என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது, இல்லை இந்த சூதாட்டம் ஷார்ட் டைம்லேயே பணத்தை பல மடங்காக பெருக்கணும் அப்படின்ற வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலாமான்றதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரி MLM பணத்தை பெருசாக்குற விஷயங்களுக்காக அணுகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதே போல் என்னென்னாக்கா உங்களுடைய பணத்தை வேறு எங்கேயாவது இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ குரு பகவான் கொடுக்கறத பத்திரப்படுத்தி வைத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் எதிர்காலம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம், மனதில் எதிர்பார்த்த ஆன்மீக நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா, அதாவது கும்பராசியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலத்தில் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது ஏற்படும். ஒரு ஞாபக மறதி என்பது ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இவங்க இந்த இரவு கண் விழித்து படிப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா கண் விழித்து படிச்சுனா ஓவராக படித்தா நிறைய அறிவு வரும்ல. ஏன்னா இரவு நேரம் கண் விழித்து படிக்கும் போது ஞாபகம் மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் போட்டித் தேர்வு, அதாவது TNPSC எக்ஸாம் எழுதுகிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றின்னு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே கும்பராசிக்காரர் ஒரு ஃபைட் பேக் அப்புறமா தான் ஒரு வெற்றியை அடைவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவசரம் காமிக்காமல் கூலாக இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வெற்றி, ஒரு முயற்சியை எடுத்துட்டு சும்மா இருந்தாவே போதும், அந்த வெற்றி தானாக நடக்கும். முயற்சி பண்ணிவிட்டு அதே சும்மா நம்ம அவசரப்பட்டு அதையே நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுவே உங்களுடைய வெற்றிக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்திற்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிறதுனால போட்டித் தேர்வு எழுதக்கூடியதாக TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி எழுதக்கூடிய கும்பராசி நேயர்கள் பரீட்சையை எழுதிட்டு சும்மா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இதற்காக என்னென்னாக்கா சூழல்கள் சூழ்நிலைகளால் நீங்கள் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவ ஆலயங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னென்னாக்கா உங்களோட சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது சுற்றத்தாருடன் சிறிய மனக்கசப்புகள் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டுக்குங்க. உங்கள் நட்பு ஓட்டத்தை சரியாக கையாண்டுங்க. அதே போல் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை, ஞானத்தை அளிப்பதற்கான சில அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுபவங்களாக அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை முன்னேறும். பிரச்சனையாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அதுவே தடையாக மாறும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் தாமரை மலர்களாலையும் அருகம்புல் மாலை போட்டு பூஜை செய்து அந்த அருகம்புல்லை நீங்கள் சூப்பு வச்சோ இல்லை அதை ரசம் போல வச்சோ நீங்கள் சாப்பிடுவது இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை அமைக்க வழிவகுக்கும். ஸோ அதனால் அருகம்புல்லை நீங்கள் விநாயகருக்கு படைத்து சாப்பிட்லாம். இல்லை சிவன் கோயிலேருந்து பிரசாதமாக வாங்கிட்டு வரக்கூடிய அந்த அருகம்புல்லை நீங்களே சூப்பு வச்சு குடிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த பயனளித்த கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மனதில் ஒரு இனம் புரியாத குழந்தைகளால் இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் விரயம் என்பது ஏற்படும். ஸோ அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயமா ஒரு மன அழுத்தம் இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் என்னென்னாக்கா, தொழில் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரத்தில் சிறிய பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதனால் கேஷ் ஹேண்டில் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள் கேஷில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது துளைவதற்கும் இல்லை உங்கள் மேலே பழி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் காசை ஹேண்டில் பண்ணும்போது கணக்கு வழக்குகளை இந்த காலகட்டத்தில் சரியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வத்தோட அருளும் குல தெய்வத்தோட முழு அனுகிரகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதால இந்த குரு பேச்சு உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா, குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ மருத்துவ ஹாஸ்பிட்டல் போகாமல் குழந்தை பிறக்கிறதுன்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதற்காக நீங்கள் அதிகமான விரயங்களை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இலகுவான முறையிலே குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரர் இந்த நோயின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீரண குறைபாடு, குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மேல் வயிறு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஜீரண குறைபாடு என்பது ஏற்படும். ஸோ அதை நீங்கள் முறையான உணவு பழக்கத்தின் வகையாக அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். ஸோ மேலும் என்னென்னாக்கா, சனி பகவான் 2ல் இருக்கிறதுனால அடிக்கடி ரொம்ப ஃபோனை பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஸோ கண்ணை நல்லபடியாக வச்சுக்குங்க. ஸோ இதுதான் நாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சூழ்நிலையை சாதகமாக்கிக்கொள்ள அருகம்புல்லை ஜூஸை விநாயகருக்கு படைத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மிகுந்த ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் சேனலுக்கு தம்ஸ்அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர் யாராவது கும்பராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற எளிய உளவியல் சார்ந்த பரிகாரங்களுடன் உங்களை மீன ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.